பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இது உங்கள் அற்புதத்தின் நேரம். உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு அற்புதம் தேவையாக இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியை பார்க்க வைத்திருக்கிறார். என்ன அற்புதம்? சிலருக்கு சுகம் வேணும், சிலருக்கு ஒரு விடுதலை வேணும், சிலருக்கு பயங்கள் உள்ளத்தை விட்டு மாறணும், சிலருக்கு விரோதமாய் செய்யப்பட்ட மந்திரவாதங்கள் கிரியைகள் அழிக்கப்படணும், சிலருக்கு ஒரு வாசல் திறக்கப்படணும், சிலருக்கு காரியம் வாய்க்கணும், சிலருக்கு பண தேவைகள் சந்திக்கப்படணும். இப்படி விதவிதமாய் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரியம். நீங்கள் எந்த காரியத்தில் எதிர்பார்க்குறீங்களோ அந்த காரியத்தில் இன்றைக்கு இயேசு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். எல்லாத்துக்கும் மேலாக ஒரு பாதுகாப்பு தேவை இருக்குது. எனக்கு விரோதமாக மனிதர்கள் எழும்பி இருக்கிறாங்க, எனக்கு விரோதமாய் மந்திரவாதம்லாம் கூட பண்ணுறாங்க, எனக்கு விரோதமாக இந்த மாதிரி தீமை உண்டு பண்ணுகிறாங்க, எனக்கு ஒரு பாதுகாப்பு தேவை அப்படின்னு உணர்றீங்களா? ஆண்டவர் கண்ணின் மணியை போல பாதுகாக்கிறாராம். பார்த்தீங்களா? நல்ல ஒரு பாடல் கேட்டிங்கள, கண்ணின் மணி போல நம்மை காத்திடும் தெய்வம். வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது பாருங்களேன். உபாகமம் 32 அதிகாரம் 10வது வசனம். பாழான நிலத்திலும் ஊழை இடுதலுள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். அப்போ இஸ்ரவேல் ஜனம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. அப்போ நாம் இப்போ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு அழைக்கப்பட்டவங்க. அதனால தான் இயேசுவை பின்பற்றுகிறோம், அவரை குறித்து தியானிக்கிறோம். அந்த காலத்தில் இவங்க கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாக இருந்தாங்க. அவங்கள பார்த்து தான் ஆண்டு சொல்ல, பாழான நிலத்திலும் ஊழை இடுதலுள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்ணின் மணியை போல காத்தருளினார். இல்லைங்களா? கண்ணின் மணியை போல பாதுகாப்பது. இந்த கண் இருக்கல்ல, கண்ணுக்குள்ள ஒரு கருப்பு விழி இருக்கல்ல, கண்ணின் மணி, அதை சொல்லுவாங்க. அது மணி. உங்கள் கையை வச்சு அப்படி குத்தி பாருங்களேன், ஆட்டோமேட்டிக்காக கண் டக்குன்னு மூடிடும். ஒரு ஆபத்து வருதுன்னா இமை பொழுதுன்னுவாங்கள்ல, அப்படின்ற நேரத்துக்குள்ளே கண் மூடிடும். அந்த அளவிற்கு அந்த இமை அந்த கண்ணை பாதுகாக்கிறது. ஆண்டவர் அதே மாதிரி கண்ணின் மணியை போல நம்மை பாதுகாப்பாராம். இந்த உலகத்தில் எத்தனையோ தீமையான காரியங்களை பார்க்குறோம்ல, விபத்துகள், ஆபத்துகள், கொள்ளை நோய்கள், யுத்தங்களின் செய்திகள், பல ஆபத்தான காரியம், இயற்கை அழிவுகள். அப்போ இதிலெல்லாம் நமக்கு ஒரு பாதுகாப்பு நமக்கு வேணுமே அப்படின்ற எண்ணம் உண்டாகுது. ஏன்னா வெள்ளம் வரும்போது நிறைய பாதிப்பு, பூமி அதிர்ச்சி உண்டாகும்போது பெரிய அழிவு, அப்புறம் பஞ்சங்கள் மூலமாக ஒரு பெரிய அழிவு, இப்படிலாம் உலகத்தில் நம்ம கேள்விப்படுகிறோம்ல. நம்ம பெரிய ஆபத்து நிறைந்த உலகத்தில் நம்ம இருக்கிறோம். கடைசி காலம் இப்படி தான் இருக்கும். ஆபத்துகள், நெருக்கங்கள், உபத்திரவங்கள், பாடுகள் நெருக்க இருக்கும். அந்த ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறாரு, இந்த நெருக்கமான சூழ்நிலையிலும் பாடுகள் மத்தியிலையும் நான் கூட இருப்பேன் அப்படின்னு வாக்கு கொடுத்திருக்கிறார். அது மாத்திரம் கண்ணின் மணியை போல உன்னை பாதுகாப்பேன் என்றும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவர் உங்களை பாதுகாக்கும் போது யார் உங்கள் மேலே கை வைக்க முடியும் சொல்லுங்கள்? அவர் உங்களை பாதுகாக்கும் போது யார் அந்த வேலையை தாண்டி உங்கள் மேலே தொட முடியும்? யோசித்து பாருங்கள். அவர் வைக்கிற வேலையை ஒருத்தரும் தாண்ட முடியாது. அவர் கொடுக்கிற பாதுகாப்பை ஒருத்தரும் தாண்டி வந்துவிட முடியாது. ஏன்னா அவர் நம்மை பாதுகாக்கிற தேவன். ஒரு இமை கண்ணின் மணியை பாதுகாக்கிறதை போல நம்மை பாதுகாக்கிறவர். அப்போ உண்மையாய் இந்த வாக்குத்தத்தை எனக்குரியதுன்னு விசுவாசத்தை ஜெபிச்சிங்கன்னா இந்த வாக்குத்தத்தின் ஆசீர்வாதம் இன்றைக்கு உங்களுக்கு உண்டாவது நீங்கள் பார்க்க முடியும். சில சமயத்தில் கண்ணுக்கே தெரியாத ஆபத்துகளாக வரும். நமக்கு அவங்க தீமை செய்வாங்களா அப்படின்னு நினச்சி பார்க்க முடியாத ஆட்கள்லாம் நமக்கு விரோதமாக செய்யக்கூடும். நான் வட மாநிலம் ஒன்றுக்கு ஊழியத்துக்கு போயிருந்தப்போ ஒரு நடந்த சம்பவத்தை சொன்னார்கள். அதில் சம்பந்தப்பட்ட நபரை கூட நான் சந்தித்தேன். என்னன்னு சொன்னால், பூர்வ குடிமக்கள், ஆதிவாசிகள் சொல்கிறல அந்த குடும்பத்தை சார்ந்ததில் ஒரு வாலிப மகள் இயேசுவை ஏற்றுக்கொண்டாள். இந்த மிஷினரிகள் இப்போ இயேசுவை பற்றி அறிவிக்கிறதை பார்த்துட்டு, இப்படி ஒரு கடவுள் இருக்கிறாரா, இவர் தான் மெய்யான கடவுளாக இருக்க முடியும்னு சொல்லி இயேசுவை தன் வாழ்க்கையில் அவள் ஏற்றுக்கொண்டாள். இப்போ அவள் ஜெபிக்க ஆரம்பித்தாள். வீட்டில் முழங்கால் படியிட்டு அவள் ஜெபம் செய்வாள். அவங்க அப்பா ஒரு நாள் வந்தார்.
இவன் ஜெபிக்கிறத பார்த்துட்டு கோபத்தோடு சொன்னார், நீ இந்த மாதிரி வேறு கடவுள்கிட்ட வேறு தெய்வத்துக்கிட்ட வேண்டுதல் செய்யக்கூடாது. ஏன் கூடாது அப்படின்னா, இவர் மந்திரவாதி. அவர் பக்கத்து ரூமில் ஒரு ரூமில் மந்திர பொருட்கள்லாம் வைத்து மந்திரவாதம் பண்ணுவார். அதை வைத்து பணம் சம்பாதிப்பது, காசு வாங்கிட்டு மந்திரவாதம் செய்வார். இப்போ இது ஒன்றுமே பலிக்க மாட்டேங்குது. அவர் செய்கிற மந்திரவாதம் பலிக்க மாட்டேங்குது. அவர் உட்கார்ந்து மந்திரம் போட்டு 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 அந்த ஆவியை அவர் வரவழைக்கிறார். அந்த ஆவி வந்து பேசும், அந்த ஆவிக்கு ஒரு கட்டளை கொடுப்பார், அதெல்லாம் செய்யும். இப்போ அந்த ஆவி வரமாட்டேங்குது. ஏன் வரமாட்டேங்குது அப்படின்னு பார்த்தா, அந்த ஆவி சொல்லுது, என்னால் இந்த வீட்டுக்குள்ளே இருக்க முடியல. ஏன்னு சொன்னால், உன்னுடைய மகள் வேறொரு கடவுளை நோக்கி பிரார்த்தனை பண்ணுகிறாள், அதனால் எங்களால் இனி உள்ளே வர முடியாதுன்னு சொல்லி இவர் கோபம் வந்தது. அந்த மகள்கிட்ட போய் இந்த மாதிரி பேசினார், நீ ஜெபிக்கிறதுனால என் மந்திரம் பலிக்க மாட்டேங்குது, இந்த இயேசு கடவுள் வேண்டாம், நீ ஜெபிக்கிறத நிறுத்தன்னா, இல்லை முடியாது, எனக்கு இயேசு தான் ஆண்டவர், எனக்காக சிலுவையில் மரித்திருக்கிறார், ரத்தம் சிந்தி இருக்கிறார், அவர் என்னால் விட முடியாதுன்னு சொல்லி இந்த தகப்பனாருக்கு பயங்கர கோபம். என் மந்திரவாதம் பலிக்க மாட்டேங்குது, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, இவ பிரார்த்தனை பண்ணுறதுனால அந்த கடவுள் இதை தடுத்து நிறுத்திடுறான்னு சொல்லி என் பிழைப்பே பாதிக்கப்படுதுன்னு சொல்லி இயேசுவை விடணும், இல்லைன்னா வீட்டை விட்டு போ அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுட்டார் வாலிப மகளை. அவங்க கிராமங்களில் இந்த வெயில் நிலத்தில் தான் வேலை செய்வாங்க. இந்த மகளும் போய் கூலி வேலை செய்து தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாள். சொந்த மகளையே இன்றைக்கி மகளே கிடையாது, வெளியே போனே விரட்டி விட்டுட்டார். இப்போ இந்த மகள் என்ன பண்ணாங்க பாருங்கள், அவள் பக்கத்து வீட்டில் சொந்தக்காரங்க வீட்டில் தங்கியிருந்து வேலைக்கு வருவா, சாயங்காலத்தில் ஜெபம் பண்ணுவா, ஆண்டவரை தேட, அப்படியே அவருடைய வாழ்க்கை போனார். இந்த தகப்பனுக்கு பயங்கர ஒரு கோபம், நான் எவ்வளோ பெரிய மந்திரவாதி, இவன் இந்த மாதிரி போயிட்டாள், நான் மந்திரவாதம் பண்ணி அவளை திரும்ப நான் கொண்டு வரேன் என் மதத்துக்கு அப்படின்னு சொல்லி மகளுக்காக மந்திரவாதம் செய்ய ஆரம்பித்தார். அந்த ஆவியை ஏவி விட்டு அவளை பயமுறுத்தி அவளை திரும்பவும் இந்த விக்கிரக வணக்கத்துக்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்லி அவர் முயற்சி பண்ணினார். அவள் முழங்கால் நின்று ஜெபம் பண்ணுறா, எப்போமோ அது மாதிரி ஜெபிக்கிறா, இவர் மந்திரவாதம் பண்ணார். ஒரு நாள் பாருங்கள், வீட்டில் அவர் பறவைகளை பலி செலுத்தி ரத்தத்தை பலி செலுத்தி மந்திரவாதம் பண்ணுறார். இன்றைக்கி 2ல் 1 பாத்திரம்னு சொல்லி மந்திரவாதம் பண்ணார். அப்படியே அமர்ந்த மந்திரவாதம் சொல்லிக்கிட்டே இருந்தால் அந்த ஆவிகள் நிற்கும், அது பேசும், அதை அனுப்பி விடுவார். இப்போ அவர் ஒரு ஆவியை எதிர்பார்த்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கிறார். திடீரென்று பிரகாசமான வெளிச்சம் அந்த ரூமுக்குள்ளே வந்தது. என்னடா அது திடீர்னு பிரகாசமாக வெளிச்சம் தோன்றுதுன்னு பார்த்தா, அந்த வெளிச்சத்துக்கு நடுவில் ஒருவர் நிற்கிறார். ஒருவர் நிற்கிற உருவம் நல்லா தெரியுது. இது என்னது ஒரு வெளிச்சம், அதுக்கு மத்தியில் ஒருத்தர் நிற்கிறாருன்னு சொல்லி இது என்னதுன்னு அவர் விசாரித்தார். இது யார், நீங்கள் என்ன காரியம்? அவர் பேச ஆரம்பித்தார். நான் உன் மகளுடைய தேவன், உன் மகள் ஆராதிக்கிற விசுவாசிக்கிற தேவன் நான் தான். நீ உன் மகளுக்கு ஒரு மந்திரவாதம் பண்ணுகிற, அவள் என்னுடைய மகள், என் கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து கொண்டு வருகிறேன், அவளுக்கு விரோதமாய் நீ மந்திரவாதம் செய்கிறாய், அது எப்படி நான் பார்த்து கொண்டு அமைதியாக இருக்க முடியும்? உன் மந்திரவாதம் என் மகளை கூட நெருங்க முடியாது, அதனால் நான் உனக்கு விரோதமாக நிற்பேன்னு பேசினாரா. மந்திரவாதி நடுங்கே போயிட்டார். நடுங்கி ஒப்பு கொடுத்து, ஐயோ இப்படிப்பட்ட ஒரு கடவுளை அவருன்னு சொல்லி அவன் எல்லாம் தன் மகளை தேடி போய் கூட்டிகிட்டு நம்ம வீட்டிலே ஜெபம் பண்ணமா, இப்படி ஒரு கடவுளை நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி மந்திர பொருளெல்லாம் தூக்கி போட்டுட்டு அவரும் இயேசுவை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டார். அதை தான் நான் வட இந்தியாவுக்கு ஒழித்து போயிருந்தபோது அந்த குடும்பத்தை பார்க்க நேர்ந்தது. பாருங்கள், ஒரு காலத்தில் அவர் மந்திரவாதம் பில்லி சூன்யம் பண்ணி எல்லாரையும் அடக்கி வைத்திருந்தவர் தன்னுடைய சொந்த மகளுக்கு விரோதமாக மந்திரவாதம் செய்ய ஆரம்பித்தார். இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்துக்காக இயேசு என்ன செய்தார்? என்னுடைய மகள், என்னுடைய கண்மணி, தொட முடியுமா அவனால்? மந்திரவாதம் செய்தருவியா? கர்த்தர் எளிமை நின்று பாதுகாத்தார். அதுதான் இயேசு கிறிஸ்து. அப்போ உங்கள் வாழ்க்கையில் கூட உங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுத்த நடத்த அவர் எப்பொழுதுமே ஆயத்தமாக இருக்கிற தேவன். அதனால் நீங்கள் ஆண்டவரை பார்த்து சொன்ன, என்னை கண்ணின் மணியை போல பாதுகாக்கிற தேவன், எந்த தீங்கும் என்னை அணுக முடியாது, பில்லிசோனிய மந்திரவாத எதுவும் என்னை பாதிக்க முடியாது,
என்றால் நீர் என்னுடைய கண்ணின் மணியை போல என்னை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறீர் அப்படின்னு துதிக்க 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 இந்த பாதுகாப்பு உங்களுக்கு உண்டாயிருக்கும். அதே மாதிரி அற்புதங்கள் நடக்கும். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்படியே முழங்கால் படியிடுங்க. ஆண்டவரிடத்தில் கருத்தாக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, கண்ணின் மணியை போல என்னை பாதுகாக்கிற தேவன் நீர். ஆண்டவரே, இந்த உலகத்தில் எத்தனை தீங்குகள், தீமைகள், மந்திரவாதம், வெள்ளி சூனியங்கள் பெருகினாலும், ஆபத்துகள் பெருகினாலும் நீங்கள் என்னை பாதுகாக்கிற தேவன், என்னை கண்ணின் மணியை போல பாதுகாக்கிற தேவன். ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது. நான் விசுவாசிக்கிறேன். சொல்லுங்க, விசுவாசத்தை அறிக்கையிடுங்க, அறிக்கையிடுங்க, அறிக்கையிடுங்க. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் என்னை கண்ணின் மணியை போல பாதுகாக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். என்னை கண்ணின் மணியை போல பாதுகாக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது. மந்திரவாதங்கள், பில்லி சூனியங்கள், மனுஷருடைய கிரியைகள், பொறாமையின் ஆவிகள், எனக்கு விரோதமாய் எழும்புகிற மனுஷக கிரியைகள் ஒன்றும் என்னை பாதிக்க முடியாது, சேதப்படுத்த முடியாது. என்னை கண்ணின் மணியை போல பாதுகாக்கிற என் கர்த்தர் இருக்கிறபடியினால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு விரோதமாய் செய்யப்படுகிற மந்திரவாதங்களை அழித்து போடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். எந்த வியாதி, பலவீனங்கள், கிரியைகள் ஒன்றும் என்னை மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் என்னை கண்ணின் மணியை போல பாதுகாக்கிறவர். இதோ ஆண்டவரே, என்னை பாதுகாக்க சிலுவையில் இரத்த சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு என்னோடு கூட இருக்கிறேன். ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. எனக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிற எல்லா பிசாசின் கிரியைகள், மனுஷக வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் முடக்கப்பட்டு போவதாக. எனக்கு விரோதமாய் சதி செய்கிறவர்கள் ஆண்டவரே உம்மால் ரட்சிக்கப்பட, அவர்கள் சாட்சியாய் மாற, அவர்களுடைய வல்லமை அறிந்து கொள்ள செய்வீராக. எனக்கு விரோதமாய் எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காத போகும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆயுதங்கள் வாய்க்காமல் போகட்டும். இயேசுவின் நாமத்தில் அற்புதம் செய்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் என்று உம்மை துதிக்கிறேன். கண்ணின் மணியை போல என்னை பாதுகாக்கிறவரே ஸ்தோத்திரம். மனுஷருக்கும் பொல்லாத ஆவிகளுக்கும் விலக்கி பாதுகாக்கிறவரே ஸ்தோத்திரம். கடைசி வரை என்னை பாதுகாத்து நடத்த போகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். உங்களை கண்ணின் மணியை போல பாதுகாக்கிற தேவன். யார் உங்களை தொட முடியும்? யார் உங்களை சேதப்படுத்த முடியும்? உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். யாருக்கு அந்த தைரியம் கிடையாது. பிசாசுக்கு அந்த தைரியம் கிடையாது. விசுவாசத்தில் உறுதியாயிருந்து, நான் இயேசுவின் கண்மணியாயிருக்கிறேன், என்னை பாதுகாக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரனை துதித்து கொண்டே இருங்க. அற்புதங்களை காண்பீங்க. ஆமேன்.